Good morning students. Today we are going to see the topic of educational development in India. Already நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொஞ்சம் லெசன்ஸ் பார்த்துருப்போம். என்ன பார்த்தோம் அப்படின்னா குருகுலா சிஸ்டம் பார்த்தோம். ஆன்சியன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இன் இந்தியாவில் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதோட கன்டினியூட்டி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்க, பாருங்கள். விஹாராஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் புத்திஸ்ட் பீரியட் சொல்கிறாங்க. அதாவது பௌத்தர் சமய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விஹாரங்களும் யூனிவர்சிட்டிஸும் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா, அதை பாருங்கள். டாக்ஸிலா வாஸ் அன் ஆன்சியன்ட் இந்தியன் சிட்டி விச் இஸ் நவ் இன் நார்த் வெஸ்டர்ன் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்ஸிலா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தட்சசீலம் அப்படிங்கக்கூடிய பல்கலைக்கழகத்தை தான் சொல்கிறாங்க. அது எங்கே இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா நார்த் வெஸ்டர்ன் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வடமேற்கு பாகிஸ்தானில் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆர்ஜியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் த யுனெஸ்கோ டிக்ளேர்டு இட் ஆஸ் எ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் இன் 1980. யுனெஸ்கோ நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யுனெஸ்கோ அமைப்பு அது அந்த தட்சசீல பல்கலைக்கழகத்தை ஒரு புகழ்பெற்ற தலமாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் ஃபேம் ரெஸ்டட் ஆன் த யூனிவர்சிட்டி வேர் சாணக்கியா இஸ் செட் டு ஹாவ் கம்போஸ்ட் ஹிஸ் அர்த்தசாஸ்திரா. இங்கே தான் என்னாச்சு அப்படின்னா சாணக்கியர் தன்னோட அர்த்தசாஸ்திரம் அப்படிங்கிற நூலை எழுதினார் அப்படின்னு சொல்லலாம். Archaeologist Alexander Cunningham discovered its ruins in the mid-19th century. அலெக்சாண்டர் கன்னிங்காம் அப்படிங்கிறவர், அவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ச்சியாலஜிஸ்ட் அப்படின்னா தொல்லியல் ஆராய்ச்சியாளர் அப்படின்னு சொல்லலாம், தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் 19th செஞ்சுரியில் இந்த தட்சசீல பல்கலைக்கழகத்தை கண்டுபிடிச்சார். ஏன் மீன்ஸ் அதுக்கு முன்னாடியே கட்டிட்டாங்களா, ஏன் அவர் கண்டுபிடிச்சாருன்னு நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா பல இயற்கை சீற்றங்களால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பல்கலைக்கழகம் சிதைஞ்சு போயிடுச்சு. இயற்கை சீற்றங்களாலேயும் இல்லை படையெடுப்புனாலேயும் அந்த பல்கலைக்கழகம் சிதைஞ்சிருக்கும். அந்த சிதைஞ்சு போன பல்கலைக்கழகத்தை தான் என்ன செஞ்சுருக்காரு இந்த கன்னிங்காம் அப்படிங்கிறவர் மறுபடியும் கண்டுபிடிச்சிருக்கிறாரு 19th செஞ்சுரியில் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த ஜாதகா டாக்ஸ் அக்கௌண்ட்ஸ் கிவன் பை குவான் ஸ்வாங் அண்ட் இட்சன் and other sources tells us that kings and society took an active interest in promoting education. அதாவது ஜாதக கதைகளும் அப்புறம் அக்கௌண்ட்ஸ் கிவன் பை குவான் ஸ்வாங் அண்ட் இட்சிங். இந்த குவான் ஸ்வாங் இட்சிங் அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சைனீஸ் ஸ்காலர். சரிங்களா, சீன அறிஞர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுடைய குறிப்புகளும் சரிங்களா, இன்னும் சில ஆதாரங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ இருந்த அரசர்களும் அந்த சமுதாயமும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா கல்வி மேம்பாட்டுக்கு உறுதுணையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். Through monasteries and viharas, Buddhist scholars carried out in the education works. அதாவது அந்த மோனாஸ்ட்ரீஸ் மடங்களும் அந்த விகாரங்களும் ஓகேங்களா கல்வி மேம்பாட்டுக்கு உறுதுணையாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆஸ் அ ரிசல்ட் மெனி ஃபேமஸ் எஜுகேஷனல் சென்டர்ஸ் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். இதனால் பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள் உருவானது. Among the most notable universities that emerged during that period were situated at Takshashila, Nalanda, Vallabhi, Vikramashila, Vatanapuri and Jagatala. அப்படி உருவான பல்கலைக்கழகங்கள் தான் இது எல்லாமே. தக்ஷசீலா, நாலந்தா, வல்லாபி, விக்ரமசீலா, ஒட்டனபுரி அண்ட் ஜகதலா அப்படிங்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே உருவானது அப்படின்னு சொல்லலாம். தீஸ் யூனிவர்சிட்டிஸ் டெவலப்டு இன் கனெக்ஷன் வித் த விஹாராஸ். இந்த யூனிவர்சிட்டி எல்லாமே இந்த விஹாரங்களோட தொடர்பு கொண்டு மேம்பாடு அடைந்தது அப்படின்னு சொல்லலாம். தோஸ் அட் பனாரஸ் அண்ட் காஞ்சி டெவலப்டு இன் ரிலேஷன்ஸ் வித் டெம்பிள் அண்ட் பிகம் சென்டர் ஆஃப் கம்யூனிட்டி லைஃப் இன் த பிளேஸ் வேர் தே வேர் சிச்சுவேட்டட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பனாரஸ் அண்ட் காஞ்சியில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் கோவிலோட தொடர்பு கொண்டு என்ன செஞ்சாங்க அந்த எஜுகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு கோவிலோட தொடர்பு கொண்டு செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். தென் தீஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கேடர் டு த நீட்ஸ் ஆஃப் அட்வான்ஸ்ட் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ். இது எல்லாமே அந்த அறிவுபூர்வமான மாணவர்களுக்கு உறுதுணையாக இருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். சச் ஸ்டூடெண்ட்ஸ் joined the center of higher learning and developed their knowledge by mutual discussion and debates with renowned ஸ்காலர்ஸ். அப்படி இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அறிஞர்களோடு சேர்ந்து விவாதம் அந்த மாதிரி டிஸ்கஷன் இது மாதிரி பண்ணும்போது அவங்களுடைய நாலேஜ் இன்னும் இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் ஓன்லி தட் தேர் வாஸ் ஆல்சோ ஒகேஷனல் சம்மோனிங் பை த கிங் டு த கேதரிங் இன் விச் தே ஸ்காலர்ஸ் ஆஃப் வேரியஸ் விஹாராஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் would meet, debate and exchange their views.
அதாவது அரசர்களும் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து அமைப்பு இது மாதிரி ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி பல்வேறு விஹாராஸ் அண்ட் யூனிவர்சிட்டியிலிருந்து பல்வேறு அறிஞர்கள் அங்கே எல்லாருமே அசம்பிள் ஆகி அவங்களோட கருத்துக்களை முன் வச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்கவுங்களுக்கு என்ன மாதிரியான கருத்துக்கள் தோன்றுதோ அது எல்லாமே டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ரோல் ஆஃப் த டீச்சர். Teachers had complete autonomy in all aspects from selection of students to designing that syllabi. டீச்சர்ஸ் தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா மாணவர்களுக்கு தேவையான சிலபஸ், சரிங்களா, பாடம் என்ன பாடம் எப்படி இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த மாதிரியான பாடம் நடத்தலாம் அப்படிங்கக்கூடிய சிலபஸை ரெடி பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா டீச்சர்ஸ் தான். When the teachers was satisfied with the performance of the students, the course concluded. ஓகேங்களா? டீச்சர்ஸுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆனால் மட்டும்தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாணவன் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் என்ன ஆகும், அவங்களுடைய கல்வி முடிவடையும். He would admit as many students as he liked and thought what his students were need to learn. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்கு இல்லைங்களா? ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிராயிங் நல்லா வரும், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கலை நல்லா வரும். அந்த மாதிரி எந்த மாணவனுக்கு எந்த கலையில் சிறந்து விளங்குறாரோ அவங்களுக்கு அந்த மாதிரியான கலையை ஊக்குவிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். டிபேட் அண்ட் டிஸ்கஷன்ஸ் வேர் த ப்ரைமரி மெத்தட் ஆஃப் டீச்சிங். ப்ரைமரி மெத்தட் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு என்னென்னா பிகினிங்கில் போய் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லைங்களா, புதுசாக ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்னா அவங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்காக இந்த டிஸ்கஷன் அண்டு டிபேட்ஸ் மாதிரி வச்சாங்க. டீச்சர்ஸ் வேர் அசிஸ்டட் பை தர் அட்வான்ஸ் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு தலைவராக யாரை நியமித்தாங்க அப்படின்னா நல்ல டெவலப்டு ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்ரெடி நல்ல ட்ரைனிங்கான ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்காக, புதுசாக வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கைட் பண்ணுறதுக்காக நியமித்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், அந்த பேராகிராஃப் பாருங்கள். த ஆன்சியன் நாலந்தா யூனிவர்சிட்டி வாஸ் அ சென்டர் ஆஃப் லேர்னிங் ஃப்ரம் 5th century AD to 12th century AD அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா நாலந்தா பல்கலைக்கழகம் எத்தனை ஆண்டுகளாக இருந்தது அப்படின்னா 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நாலந்தா பல்கலைக்கழகம் செயல்பட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். லொக்கேட்டட் இன் ப்ரெசன்ட் டே ராஜ்கிர், பீகார். இப்போ பீகாரில் ராஜ்கிர் அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் நாலந்தா பல்கலைக்கழகம் இருந்தது. நாலந்தா வாஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் யுனெஸ்கோ டிக்ளேர்டு த ரைன் ஆஃப் நாலந்தா மகாவிஹாரா எ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ஸ். யுனெஸ்கோ நிறுவனம் இது என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஒரு புகழ்பெற்ற ஸ்தலமாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். த நியூ நாலந்தா யூனிவர்சிட்டிஸ் இஸ் envisaged as a center of inter-civilization dialogue அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய நாலந்தா பல்கலைக்கழகம் தான் என்ன பண்ணது, புதிய நாகரிகங்களுக்கு ஒரு தளமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? எஜுகேஷன் இன் மெடிவல் இந்தியா. நெக்ஸ்ட் பாருங்கள், மெடிவல் அப்படின்னா என்னென்னா இடைக்காலம் அப்படின்னு சொல்லுவோம். மெடிவல் பீரியட் விட்னஸ்ட் எ ரேசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வித் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் முஸ்லீம் எஜுகேஷன் இன் த இந்தியன் சப்காண்டினென்ட். அதாவது ஒரு பெரிய மாற்றமே உருவாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முஸ்லீம்கள் வந்து அவங்களுடைய கல்வி முறையும் அவங்களுடைய கலாச்சாரமும் இந்தியாவில் வந்து பரவுனது, சரிங்களா? அதனால் வந்து ஒரு பெரிய மாற்றமே அடைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். த கண்ட்ரி வாஸ் இனோவேட்டட் பை வேரியஸ் ஃபாரின் ரூலர்ஸ் அண்ட் சிவரல் ட்ரேடர்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு. அதாவது இந்தியா மேலே பல்வேறு நாட்டை சார்ந்த படையெடுப்பாளர்கள் அதே மாதிரி ட்ரேடர்ஸ் எல்லாருமே தாக்குறது அப்படின்னா ஒரு போர் புரிகிறது. ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய இடத்தை இங்கே நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இங்கே செட்டில் ஆகிறதுக்காக. த ட்ரேட்ஸ்மேன் அண்ட் த இன்வெர்டர்ஸ் brought with them their own culture and intermingled with the people of the culture. அப்படி வந்ததுனால அவங்களுடைய கலாச்சாரங்கள் பண்பாடு எல்லாமே நம்ம இந்தியாவில் கலந்தது அப்படின்னு சொல்லலாம். பிசைட் ரிலீஜியன், சொசைட்டி அண்ட் கல்ச்சர், எஜுகேஷன் இன் மெடிவல் இந்தியா ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ்ட் எ நியூ ப்ராஸ்பெக்டிவ். இதனால் புதிய கலாச்சாரங்கள் அப்புறம் வந்து புதிய கல்வி முறை இது எல்லாமே மாறுச்சு. ஏன்னா மிங்கிள்ட் ஆயிடுச்சு. அதாவது முஸ்லீம்கள் அப்புறம் நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்ச்சர் இது ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மிங்கிள் ஆகி ஒரு புதிய கல்ச்சர் உருவானது அப்படின்னு சொல்லலாம். த எய்ம் ஆஃப் எஜுகேஷன் டூரிங் முஸ்லீம் பீரியட் வாஸ் த இலுமினேஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து அறிவுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அறிவு சார்ந்த விஷயங்களை உள்ளார்ந்து சொல்லணும் பசங்களுக்கு அப்படின்னு நினச்சாங்க. இந்த 11th century த முஸ்லீம் ரூலர் எஸ்டாப்ளிஷ்டு எலிமெண்ட்ரி அண்ட் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது முஸ்லீம்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா எலிமெண்ட்ரி ஸ்கூல் அண்ட் செகண்டரி ஸ்கூலை ஆரம்பித்தாங்க. எஜுகேஷனல் டெவலப்டு வித் த ஃப்ரெஷ் ஆஸ்பெக்ட் டூரிங் தட் பீரியட் ஆஸ் தேர் வாஸ் அ எக்ஸலண்ட் இன்டராக்ஷன் பிட்வீன் இந்தியா அண்ட் இஸ்லாமிக் ட்ரெடிஷன் இன் ஆல் ஃபீல்ட்ஸ் ஆஃப் நாலேஜ் லைக் தியாலஜி, religion,
philosophy, fine arts, painting, architecture, mathematics, medicine and astronomy. ஸோ இந்த மாதிரியான துறைகள்லையும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டெவலப் ஆனாங்க. அதாவது அதுவும் இதுவும் மீங்கலாகி ஒரு புதிய கல்வி முறை உருவானது அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த லெசன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஹோம்ஒர்க் பாருங்கள். புக் பேக் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு டீட்டெயில் தான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. இந்த ஹோம்ஒர்க்கை நல்லா படித்து கொஞ்சம் கொஞ்சமாக பாதியாக படித்து எழுதி பாருங்கள் கண்ணு. தேங்க்யூ.